படிக்க படிக்க பிடிக்கும். தினம் சில சிந்தனைகள். நண்பர்களே, நம்பிக்கை நிறைந்த மனிதர்களோடு பயணியுங்கள். தன்னம்பிக்கை வளர்ந்து நம்பிக்கை நிறைந்த மனிதராக நம்மை மாற்றிவிடும். உயிர் வாழ மானம், உயிரோடு வாழ தன்மானம். கணவன் மனைவி இடையே உள்ள இடைவெளியை தங்களின் புன்னகையால் குறைப்பவர்கள் தான் குழந்தைகள். கடவுளின் பெயரால் பிழைப்பவர்கள் உள்ளவரை மூட நம்பிக்கைகள் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்படும். நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ பணம் பதவி தேவையில்லை. நல்ல வாழ்க்கை துணை இருந்தால் போதும். தோல்விகளும் துரோகங்களும் கற்றுக் கொடுப்பது இயலாமல்தான் பொது நலனோ என்ற எண்ணத்தை தோற்றுவிப்பதுதான். இப்ப என்ன சொன்னீங்க? ஒரு பெண் சண்டையை ஆரம்பிக்கும் விதம். இப்ப என்ன தாண்டி சொல்ல வர்ற? ஒரு ஆண் சமாதானத்தை ஆரம்பிக்கும் விதம். பணத்தை தண்ணியா செலவழிக்கிற பொம்பளையும் பணத்தை தண்ணிக்காக செலவழிக்கிற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. பிறந்த குழந்தை கூட அழுகையினும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிறது. இன்று ஒரு வீட்டு மருத்துவம் கண் வறட்சி, மங்கலான பார்வை, கண் அலர்ச்சி போன்ற கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கற்றாழை சாறு குடிப்பது சிறந்த தீர்வாகும். இன்று ஒரு பொது தகவல். திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோயிலை கட்டியவர் முதலாம் மகேந்திரவர்மன். தொடர்ந்து இது போன்ற படிக்க படிக்க பிடிக்கும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நண்பர்களே, வணக்கம்.